சென்னையின் கோடை விடுமுறையில் டெக் உலகில் வேலை பார்க்கும் ஆனந்தன் மனைவி பிரியா மற்றும் குழந்தைகள் ஆதித்யன், மேப் நேவிகேட்டர் ஆரதி ஆகியோருடன் தங்கள் பழைய காரில் தனுஷ்கோடிக்கு சாகச பயணம் மேற்கொண்டனர். வழியில் கிராமத்து உணவகம், வயல்வெளிகள் மற்றும் உள்ளூர் தேநீரை குடித்து புத்துணர்வு பெற்ற அவர்கள் பிரம்மாண்டமான பாம்பன் பாலத்தை கடக்கும்போது மிகுந்த உற்சாகமடைந்தனர். இந்திய நிலத்தின் இறுதிப்புள்ளியை அடைந்ததும் 1964ஆம் ஆண்டு புயலால் அழிந்த நகரத்தின் கதையை பிரியா பிள்ளைகளிடம் பகிர்ந்தார். சிதைந்து தேவாலய இடிபாடுகளின் மத்தியில் ஒருபுறம் அமைதியாகவும் மறுபுறம் ஆர்ப்பரிப்பாகவும் இருக்கும் இரு கடல்களின் சங்கமத்தைக் கண்டு குழும்பமாக வியந்தனர். புயலால் எதுவும் அழியலாம், ஆனால் அன்பும் நம்பிக்கையும் சிதையாது என்ற ஆனந்தனின் வரிகளுடன் அவர்கள் செல்ஃபி எடுத்து இந்த வரலாற்றுப் பயணத்தை வாழ்வின் மறக்க முடியாத நினைவாக பதிவு செய்தனர்.